சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஐஜாயுத்மகி தண்டகஸ்தாய் தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வயசு தாங்க ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கு, வாழ்க்கை மாறலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒவ்வொரு வயதிலும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத இன்றைய பதில பார்க்க போறோம். 18 வயது முதல் 70 வயது வரை நடக்கக்கூடிய முழுமையான பலங்களை நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 52 வருடத்தினுடைய பலங்களை இன்றைய பதில ஒரே பதில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆளுன்ற பத்தி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்ப நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இது கோச்சார பலன் கிடையாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய முழுமையான பலங்களை பார்க்க போறோம். இது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய உறுதியான பலன்கள். சரிங்களா? ஸோ இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, கும்பராசி சதய நட்சத்திரம். கும்பராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் என்றாலும் சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு. ராகு தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. சரிங்களா? பிறக்கும் போதே ராகு திசை கண்டிப்பா நடக்கும். யாருக்கு? சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. சனி ராசிநாதன், ராகு நட்சத்திராதிபதி. அப்போ இந்த ரெண்டு அமைப்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா ஃபைனான்ஸ் அல்லது அரசியல் தொடர்பு அல்லது மிகப்பெரிய கம்பெனியில பொறுப்புகள் அமர்றது, அரசாங்க வேலையோடு நெருங்கிய தொடர்புல வேலையில அமரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. குடும்பத்துல நீங்க தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு பொறுப்புல அமர்ந்துருவீங்க, அது மாட்டிடுவீங்க. ஸோ வீடா இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், ஒரு பொறுப்பில் அமர்ந்து அந்த வேலையை பார்க்கக்கூடியவர்களா நீங்க இருந்துருவீங்க. ஸோ இதுதான் இருக்கும். மிக முக்கியமா பயணம், டிராவல், அலைச்சல் வந்து உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஸ்திரத்தன்மையோட ஒரு இடத்துல நிக்க முடியாம அலைச்சல் பயணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிறக்கும் பொழுது ராகு திசை. சரிங்களா? அப்போ கண்டிப்பா பூரித்து விட்டு இடம் மாத்தி வச்சிரும். அப்போ பிறக்கும் பொழுதே தகப்பனார் மற்றும் தகப்பனார் வழியில கூடிய தாத்தா போன்ற உறவுகளுக்கு சில பாதகங்களை கொஞ்சம் செய்யும். ஆனா பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல பாகப்பிணி, சொத்து பிரிவினை போன்ற விஷயத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சின்ன சின்ன ஆபரேஷன், சர்ஜரி ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எதிர்பாராத விபத்துகள் அல்லது வேற ஒரு ஊருக்கு இடம் மாறுதல் அப்படின்றது ஏற்படும். யாருக்கு? உங்களை பெற்றவங்களுக்கு. ஸோ இது ராகு திசை நடக்கும்போது நடப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே அதிகம். ஆனா எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் குழந்தை பருவத்தில் முடிஞ்சிடும். இப்போ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்களா, உங்க வயசு 19க்கு மேலையா, கண்டிப்பா 19 வயசு தாண்டினவர்களுக்கு குரு திசை நிச்சயமான முறையில் நடக்கும். குரு திசை தான் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்க 19 வயசு 20 வயசுல உள்ளவங்களா, உங்களுக்கு குரு திசை தான் நடக்கும். குரு திசை 16 வருஷம் முழுமையா இருக்கும். குரு பகவானுடைய திசை கண்டிப்பா சிறப்பான முறையில இருக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. மிக முக்கியமா ஒரு வேலை வாங்கி தர்றது, அரசாங்க வேலை வாங்கி தர்றது, படிப்புல நல்ல ஒரு கொடிகட்டி பறக்கிறது, தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், அதே போல கார் வண்டி ஓட்ட பழகக்கூடிய யோகங்கள், இதெல்லாம் கண்டிப்பா இந்த குரு திசை கொடுத்துரும். அதே போல இந்த குரு திசை காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு 34 வயசு வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமா ஒரு திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், அதுவும் போல ஆண் வாரிசுக்குள்ள யோகத்தையும் கொடுத்துரும் இந்த குரு திசையில. இந்த குரு திசையில கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வயிறு சம்பந்தமான குடல் உபாதைகள், உடல் உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனை வந்துட்டு போகும். ஸோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க இருக்கணும். மிக முக்கியமா இந்த குரு திசை காலகட்டங்கள் அப்படின்னு வச்சும்போது திருமண வாழ்க்கையில அவசர முடிவு வேண்டாம். இந்த காதல் திருமணம், திடீர்னு ஒரு திருமணம் பண்ண அப்படின்ற விஷயத்துல தவிர்க்கிறது நல்லது. திருமண விஷயத்தில் கலந்து யோசித்து நிதானிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. அவசர திருமணம் பண்ணும்போது இந்த குரு முடியும் போது அந்த மேரேஜ் வாழ்க்கையை பிரேக்கப் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸோ இதுல வந்து கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஆனா அந்த குரு திசை என்பது படிப்புக்கும் நல்ல ஒரு பெயர் புகழுக்கும் கௌரவத்திற்கும் சூப்பரா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கும்பராசியில சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை என்பது கையில் வருமானத்தை ஏற்றிய கொடுக்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா 34 வயசுக்கு மேல இருக்கீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கும். ஸோ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்து உங்களோட வயது 34 மற்றும் 35னா சனி திசை நிச்சயமான முறையில் நடந்து கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட 19 வருஷம் முழுமையா இருக்கு. இந்த சனி திசை நடக்கும்போது எதிர்பாராத உறவுகளுடைய இழப்புகள் ஏற்படும். உங்களுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அல்லது சித்தப்பா இந்த மாதிரி ஸ்தானத்துல உள்ளவங்க அல்லது உங்களுக்கு உதவி செய்தவர்கள், உங்களுடைய கூடுதல் நட்புன்னு சொல்லலாம், அப்படிப்பட்டவர்களுடைய எதிர்பாராத மரணத்தை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் இந்த சனி திசை காலகட்டங்கள்ல. அதே போல இதெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு பொருளை, மிக முக்கியமா சொத்துக்களை இழந்து ஒரு சொத்தை வித்துட்டு ஒரு புதுசா இன்னொரு இடத்துல இன்னொரு ஊர்ல ஒரு சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும்.
ஆனா இந்த சனி திசை என்பது வேலைக்கு சூப்பரா இருக்குங்க. வேலையை பெர்மனன்ட் ஆக்கி விட்டுரும், வேலையை உங்களுக்கு நிரந்தரமாக்கிடும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த சனி திசை நடக்கும்போது மறைமுகமான வழிகளில் சில வேலை தொழில் பார்க்கறது மூலமா பண ஆதாயம், பண லாபம் கிடைக்கும். மறைமுகமான வழிகளில் வருமானமோ அல்லது மறைமுகமான வழிகளில் உறவுகளோ கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறைமுகமான காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு, மறைமுகமான வேலை தொழில் மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ அதுல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. இன்னொரு பக்கம் சனி திசை ஒரு அசுபமான சனி பகவானுடைய திசை என்றாலும் பணவரவுல இந்த குறைபாடு வைக்காது. ஏன்னா உங்களுடைய ராசினால் சனி பகவான் அப்ப பணவரவை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பாரு. காலில் அடிபடுறது, காலில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறது, திடீர்னு சின்ன சின்ன உடல்நல குறைபாடு, விபத்துகள் ஏற்படுறது, நரம்பு சார்ந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த சனி திசையில. அப்போ சனி திசையில கூடுதல் கவனத்தோட தான் நீங்க இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நோய்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவேர்னஸ் தேவை. கண்டிப்பா அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஒரு சொத்து விஷயம், அசையாத சொத்துக்கள், நில புலன்கள், இதுக்கெல்லாம் வாங்குறதுக்குண்டான யோகம் உண்டு. சுய உழைப்பால், உங்களுடைய கடின உழைப்பால ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு சொந்தமா ஒரு வீட்டை கட்டுறது வாங்குறதுக்குண்டான யோக காலகட்டம் இந்த சனி திசையில் நிச்சயம் உண்டு. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் சனிமான் உங்களுக்கு யோகக்காரனாக இருப்பார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல நிலையான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, தவறான நபர்களை தள்ளி வைப்பாரு. சரிங்களா? உங்களுக்கு யார் உதவி செய்யும் அப்படின்றத தெளிவுபடுத்திடுவாரு. உங்களை சுய சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய அந்த யோகத்தை இந்த சனிவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனா சனி திசை நடக்கும்போது அரசியல் செல்வாக்கு, அரசியல்ல ஜெயிக்கிறது, சினிமா செய்தி ஊடகங்கள்ல பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு, மற்றும் உங்களுடைய சுய தொழிலாளர் நீங்க பெரிய ஆகக்கூடிய வாய்ப்பு, மற்றும் அரசாங்க வேலை பெறக்கூடிய வாய்ப்பு, அதே போல புதிய கடன் ஒரு வீட்டுக்காக வாங்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பா அந்த சனி திசை காலகட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ சனி திசை என்பது வேலை வருமானத்தில் குறை வைக்காது, ஆனா உடல்நல குறைபாடுல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஒரு 53 வயசு வரைக்கும் கண்டிப்பா சனி திசை என்பது இருக்கும். நீங்க சதயனத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களோட வயசு 54க்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு புதன் திசை தான் நடந்து கொண்டிருக்கும். ஓகேங்களா? 17 வருஷம் அந்த புதன் திசை வந்து கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருந்துடும். இந்த புதன் அப்படின்றவர் உங்களுடைய கும்பத்திற்கு மிக முக்கியமா 5ஆம் இடம் மிதுனத்திற்கும் 8ஆம் வீடான கன்னிக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். சரிங்களா? அப்போ இந்த புதன் திசை என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூப்பரா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கௌரவ விருதுகள் அல்லது கௌரவம் சார்ந்த பொறுப்புகள், சர்வீஸ் சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது நீங்க புதுசா ஏதாவது படிக்கணும் கத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சிடும். ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய பெயருக்கு டேமேஜ் பண்ணாது, பெயருக்கு நல்லா இருக்கும். ஆனா 8க்கும், அதாவது கும்பராசிக்கு 8ஆம் இடம் கன்னிக்கும் அவர் அதிபதியா இருக்கிறதுனால மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள், சில அவமானங்களை பெருக்கும். அந்த அவமானம் மறைமுகமாக வரும், மறைமுகமான வழியில தான் அவமானம் வரும். ஸோ வெளியில தெரியற மாதிரி இருக்காது, சில பிரச்சனைகள் மறைமுகமான வழிகளில் வரக்கூடிய அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு. அதுல மர்ம ஸ்தானங்கள்ல உடல் உள்ளுறுப்புகள்ல பிரச்சனைகள் வரலாம், ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், வீசிங் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த புதன் திசை நடக்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த சனி திசையில இந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை வரும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கேர்லெஸ்ஸா நீங்க கவனக்குறையா விட்டுருந்தீங்கன்னா இந்த புதன் திசை என்பது அதை தீவிரப்படுத்தி விடும். அப்போ படுத்த படுக்கையே ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் அதிகம். ஆனா இந்த புதன் திசை என்பது ஒரு சொத்து ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, உங்க பேருக்கு வர்றதுக்கு, அல்லது நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அல்லது சொத்து ப்ராப்பர்ட்டினால லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமான பொறுப்புகள் வரும், அக்ரிமெண்ட் கண்டிப்பா போடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு பிசினஸ் தொழில் ரீதியா வேலை ரீதியா அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஆனா நான் சொன்ன மாதிரி நோயாய் பிரச்சனையில கூடுதல் கவனம் தேவை. இந்த புதன் திசை வீரியப்படுத்தும். மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டத்தையோ ஒரு பிரச்சனையோ உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும். சரிங்களா? அதே போல பிள்ளைகளால சில இழப்புகள், சில அவமானங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள வழியில சில மறைவான பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா அதிகமான வகையில் உருவாகும். ஓகேங்களா? ஸோ புதன் திசை முடிந்த பிறகு இந்த கே திசை, மோட்சக்காரன் ஞானக்காரகன் என்று சொல்லுவாங்க. இந்த கே திசை என்பது உங்களுக்கு வலுத்திருக்கும். கண்டிப்பா கும்பராசி சதய நட்சத்திரம் இந்த கே திசை என்பது ஒரு முடிவை சொல்லும். இந்த கே திசை வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃபா இருக்கும் வாழ்க்கையில. சரிங்களா? அப்போ இந்த புதன் மற்றும் கே திசை காலகட்டங்கள்ல விஷ்ணு பகவான பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் எப்படிப்பட்ட பெருமாளை நீங்க வணங்கணும் அப்படிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்கிறது நல்லது. சயன கோலத்தில் பாம்பின் மீது, ஆதிசேஷன் மீது படுத்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்யும்போது பெருமளவு நன்மைகளை வைக்கும். அந்த ரங்கநாத பெருமாளுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா அமையும். சரிங்களா? ஸோ உங்க ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோயில் கூட நீங்க தாராளமா போகலாம். ஆனா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதராக இருக்க வேண்டும். அதே போல திருவந்திரம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பத்மநாப சாமி கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுக்கு பெரிய விஷயமா அமையும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ரங்கநாத பெருமாளை சனிக்கிழமை என்று துளசி மாலை சாற்றி சேவிச்சுட்டு வாருங்க, பெருசெலவு நடக்கும். அதே போல உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடுகளை கண்டிப்பா பண்ணணும். உங்களுடைய கர்ம தோஷம், பூர்வ புண்ணியம் எல்லாமே உங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்
பாட்டி தாத்தா அப்பா அம்மா மூலமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சதய நட்சத்திரக்காரங்க அது உண்டு. அப்போ அமாவாசை மற்றும் அவர்கள் தவறிய திதி நாட்கள் போன்ற விஷயத்துல அவங்கள வழிபாடு பண்றது ரொம்ப 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 முக்கியம். இதை பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத கண்டம், விபத்துகள் மற்றும் மிகப்பெரிய பிரச்சனைகள் சரியாகும். சரிங்களா? அதுல இருந்து உங்களை காப்பாத்திட்டே வருவாங்க. தவறாம இந்த வழிபாடுகளை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறைத்திர பெல்லைக்கான புத்தகம் பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வந்து தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.